அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய், ஓம் சிவாய நமக. நம்ம தொடர்ந்து புரட்டாசி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் கும்பராசி அன்பர்களுக்கான பதிவு. கும்பராசிக்காரவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, மேன்மையான வாழ்க்கை வாழக்கூடியவங்க. மதிப்பு, மரியாதை, கௌரவம், தன்னம்பிக்கை இதுக்கெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. எப்பயுமே ஒரு விடாமுயற்சியோட போராடி வெற்றியை தோக்கூடியவங்களாக இருப்பாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இலக்கு இதுதான் அப்படின்னா அதுக்கான போராட்டத்துடன் சேர்ந்து அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, அந்த இலக்கை அடையிறதுக்காக போராடி வெற்றியை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடம். அனைத்து ஆசைகள், அபிலாசைகள், எண்ணங்கள் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் தான். கும்பராசிக்காரவங்க எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு போகும்போது கோவில் கலசத்தை பார்த்து கும்பிடணும். அதுதான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்கள மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு, ராசியாதிபதியாக இருக்கட்டும், லக்னாதிபதியாக இருக்கட்டும், அவங்கள மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷலான பரிகாரம்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. எப்பயுமே போனீங்கன்னா கோவிலை பார்த்து கோவில் கோபுரத்தை வணங்குவது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு. எல்லாருமே அந்த வேலைகளை செய்யலாம். கும்பராசிக்காரவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த வேலைகளை செய்யலாம். சரி, இவங்களுக்கு இந்த மாத ராசி பலன்கள் பார்க்கும் பொழுது ராசி இல்லை, யார் அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ர சனி பகவான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை நிற்க விடாமல் எல்லா விஷயத்திலும் ஓட விட்டுட்ருக்கோம். அடுத்தது என்ன பண்ணலாம், இதை செஞ்சால் இப்படி இருக்குமா, அதை செஞ்சால் இப்படி இருக்குமா, பிஸ்னஸில் எப்படி இருக்கும், குடும்பத்தில் எப்படி இருக்கும், இவன் அதே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே, ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக இல்லாத தன்மை. எப்போ ராகு உள்ள என்ட்ரி ஆனாரோ அதிலிருந்து நிலையில்லாத தன்மை அப்படிங்கிறத கொடுத்துருப்பார். இருக்கிற ஊரை விட்டு வெளியூரில் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, வெளியூர் நபர்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான். அதில் குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா இவங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தோல் தட்டி கொடுக்கறதுக்கு இருப்பாங்க. அதுதான் குருவுடைய பார்வை. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ராசியை குரு பகவான் பார்க்கறது எல்லா விஷயத்திலையும் மேன்மையை கொடுக்குங்க. எந்த விஷயம் ஒரு தொழில் தொடங்குற அதில் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். இந்த காலகட்டங்கள் ஒரு திருமணம், கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா நடந்த உடனே குழந்தை பிறக்கும். திருமணம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குழந்தைக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். குரு ராகு இவங்கெல்லாம் சேரும்பொழுது மருத்துவ ரீதியாக டெஸ்ட் பேபி இதெல்லாம் பண்ணுற ஒரு விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். சரி, இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கும் பொழுது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார், உச்ச பலத்தோடையும் இருக்கிறார். அப்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ரீதியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு வர்றது, திடீர்னு மெடிக்கல் அலைன்ஸ் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். யாருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தகப்பனாருக்கு, குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது அப்படின்னா அதுலேயும் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக பக்கத்தில் இருக்கிறவங்கள முதுகுல குத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். கிரகங்கள் அந்த வேலையை செய்வாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அது பிரேக்கப் ஆகும். இந்த பார்ட்னர் இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முழுமையாக யாரையும் நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் இந்த தடவை. அப்போ பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால் குடும்ப உறவுகளுக்கிடையே ரொம்ப பார்த்து பக்குவமாக, ஆல்ரெடி வந்துட்டு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அது போக 7ஆம் இடத்துல கேது பகவான் பார்வை செஞ்சிட்டு இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கணவன் மனைவி இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சுக்கிரன் ஆல்ரெடி 7ஆம் இடத்துல, கேது கூட சேர்ந்திருக்கிறார். ஏதாவது மனைவி வந்து பிடிவாதமாக இந்த வேலைகள் செஞ்சு ஆகணும் அப்படின்னா அதை செய்யறதுக்கான முயற்சி பண்ணணும். ஓகே செய்யலாம் அப்படிங்கிற வார்த்தைகளை கொடுக்கணும், தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லை முடியாது, இப்போ இல்லை அப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு கோவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு தொழில் சார்ந்த விஷயத்திலும் சரி, வீடு சார்ந்த விஷயத்திலையா இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்திலையாவது கணவன் மனைவி 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக, அதாவது ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.